பதங்கள் பணிந்தே நற்கதி அருள்வாயம்மா. கற்பனாரும் போட்டோம் அதிமொழிகளை புரிய திற்பம் களைய வந்த திங்கார தேவி பொன்னையம் அம்மா ஆனந்த பைரவியே கூத்து பாக்குது என்னை பார்த்தவனுக்கு எப்படி இருக்கு? என்ன பார்த்தா அவனுக்கு கிண்டலா இருக்கா? சொல்லக்கூடாது என்ன ஒரே துராட்சை வீசுறது. அதனால என்ன தொடக்கூடாது. அவன் சுத்தா முண்டா அவிழ்ச்சி கிடையாது. அது இல்லடா எனக்கு குறையே இல்லைன்னு சொல்றேன். ஆமா வேஸ்டா இருந்து அது மட்டும் இல்லடா ஆட்கள மாமி இருக்கால மாமி அவ்வளவு கள்ள பருப்பு போட்டு ஒரு கூட்டு செய்திருந்தா பாரு சும்மா வேஸ்டா இருந்துடா. சாப்பிட்டியா? என்ன அது என்னடா கூட்டது? ஆமாடா அத சாப்பிட்ட உடனே என் வயிறு அப்படியே கடப்பட அப்படியா நீ சொல்லப்படாது. நல்லா இருக்குண்டா. செய்து கொடுத்தாரு. ஆமா அது என்னட்டு கொண்டு வந்தேன். மாமி சொல்லுவா நான் செய்வேன். என்ன செய்வா? எடுத்து இதுல வைடா, அத்து எடுத்து அதுல வைடா, எடுத்து இதுல வச்சாதான் அது இது, அத்து எடுத்து அதுல வச்சாதான் மாமி முடியாது, நடக்க முடியாது. மாமி என்கிட்ட ஒரு வேலை சொல்வா. செய்து முடிக்கிறேன். மாமால முடியாது. ஆமா நீயே வந்து செஞ்சுட்டு போடாதுவா. நக்கு நேரமே இல்லடா. நக்கு நேரம் கிடையாதா? நோக்கு நேரமே இல்லை சொன்னேன். நோக்கு நக்கு நேரம் இல்லையா? அவிழ்த்து நாக்கு வைக்கிறியா? சுத்தமா இருக்கிற சொல்லு. எங்க வைக்க மத்த மேல எடையத்தான் வைக்கிறீங்க. சரி அது பாட்டு விடு. என்டா அம்பி பச்சரி பச்சரி. ஆமா நான் தான் வாங்கி கொடுத்தேன். கொண்டு வந்தேன். எங்க இல்ல ஒரே ஒரு கடையில வச்சிருந்தா ஒரு கிலோ 450 போச்சா வருமா? அதானே நம்மகிட்ட காசு யாருக்கு கொடுப்பது? கிரகப்பிரவேசம் பூசணிக்காய் ஒட்டு 4 முள்ளு வச்சிருந்தாங்க. அதை எடுத்து பையில போட்டுக்கணும். யார் வீட்டுக்கு 4 கிலோ கண்ட மீன் வாங்கி அதுல போட்டுக்கணும். அவரு செய்துட்டடா அவரு செய்துட்டடா. சாப்பிடவே கிடையாது. ஆமா இல்லையே கவுச்சி கிடையாது. அதான் மஞ்சள் தூள் போட்டு போயிட்டு சாப்பிடுறேன். கத்துக்கிறேன் மாமி ஆத்துல ஆமா வடை சுட்டு போட்டா அது மட்டும் தானா? மாமி இருக்கால மாமி ஆத்துல
மெதுவான துட்டு போட்டா இருக்கு மாமி மெதுவடை ஆமாண்டா பேஸ்டா இருக்குடா கும்பலம் போய் மாட்டோம் என்னது மெதுவடை இது பெருசா ஆஹா ஏண்டா சாப்பிட்டியா நீ மாமி வெடுத்தாளா மாமி வடை உள்ளத ஓட்டில கை விட்டு விளையாடி தந்தனா மாமி ஓட்டியா மாட்டியா மெதுவடையில ஓட்ட இருக்காது ஆமா 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 சரி அது பாட்டோம் ஏண்டா என்ன எதுக்கு அழைத்து வந்தேன் நான் கூப்பிடப்பா அரசாங்க தூதுடு ஆமா உங்களை யார் வர சொல்லுது மன்னர் வரும்படி ராஜாஜி மன்னன் என்ன அழைத்திருக்கின்றாரு எங்கடா இருக்காரு உட்கார்ற தம்பியா உட்காருவா நல்லா இருக்கியா எந்த குறையும் குறையும்படி காண முடியாது என்னடா நாட்டு சக்திகளும் டேய் புற காப்பி போட்டு கொடுத்தா மாமி குரு காரி குரு ஆ? ஏசா சாத்திகளா நல்லா இருந்ததுடா தலைபாரியா கூட மாட்டாங்க டேய் எட்டிக்கோடா எட்டிக்கோடா மொட்டியா பூங்க மொட்டியா ஆனா வாட்டால சாரப்பாம்பு வெளிக்காச்சு அம்மா தான மாட்டாங்க ஏண்டா கண்டிப்பா உங்களுக்கு போய் போய் நகிட்டு வந்துடும் அண்ணா ஆமா கும்பாட்ட தளபதியா உண்மை இந்த அரசாங்கத்துல ஆமா ஜோசியா இருக்கிறேன் ஆமா இவங்க பாட்டன் இவங்க அப்ப இந்நாட்டு மன்னன் இந்நாட்டு மன்னனுக்கு பிறகு இளவரசர் இளவரசர் இருக்கா சிவமணி வாழையடி வாழையாக உடனே பார்த்து வரீங்க ஆமா உனக்கு மனம் முடித்து வைத்தது நான் தான் உன் மகனுக்கு பேர வைத்தது நான் தான் ஆமா என்னை எதைக்கு வளர்த்துனார் காரணம் உண்டு சுவாமி. என் மகனோ வளர்ந்து பெரியவனாகி விட்டான். அயல்நாடு சென்று பட்டங்கள் முடித்து இப்போதுதான் தாயகம் திரும்பியிருக்கிறான். அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற ஜாதகத்தை கணித்து பார்க்கிறோம். இதற்கத்தான் அழைத்து வந்தாயா சரி சரி பார்க்கட்டும் ஏண்டா அதுக்கெல்லாம் பார்த்துட்டா போது நல்லா பேசா பாருங்க நான் வேகமா பார்த்து முடிச்சிருந்தேன் பண்ணா நல்லா பாருங்க. இந்த நவகிரகன்றாங்கள அவன் எது எதுல உட்காந்துக்கிறான்னு பாரு ஏண்டா நவகரகம் ஒரு மகத்தை ஒரு பார்க்கவே கூடாது அப்படிதான் நவகரகம் நீ அதை பார்க்காத எட்டிக்கொள்ள மட்டும் பார்க்காத ஒரு ராஜுக்கு சேர்த்து நான் ஆமா சுவாமி, பண்ணா சிவன்மணி நாட்டார் மகனா 4000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணிக்கிறேன் பண்ணா சிவன்மணி அப்படி ஜாதகத்தை கணித்து பார்க்கும்போது ஐயா தபா டேய் டேய் தவமா தவம் இருந்து அழகா ஒரு பிள்ளையை பெற்றெடுத்துக்கிறார் வெளிநாடு சென்று ஐயா சூப்பர் போல காத்து வாக்கு தெரியாதா விளக்கலையா நீ அண்ணா சிவன்மணி ஜாதகத்தை கணித்து பார்க்கும்போது தபா ஐயா டேய் 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 என்னடா ஒன்றரை வார்த்தை தான் இருக்குது திருமணம் எடுத்தனால தபா எத்தனா எஸ் பையன் எடுத்து